வணக்கம். லிட்ரேச்சர் சம்மரி சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எமிலி டிக்கின்சனோட போயம் ஐ ஃபெல்ட் அ ஃபியூனரல் இன் மை பிரெயின். ஸோ இந்த போயம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த போயமோட டீடைல்ஸ் பார்த்தலாம். எமிலி டிக்கின்சனோட லைஃப் டைம்லன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 போயம்ஸ் தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. அது மற்ற போயம்ஸ் எல்லாமே அவங்களோட இறப்புக்கு பின்னாடி தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த போயம் எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1896 பப்ளிஷ் ஆச்சு. இந்த போயம் 5 குவாட்ரைன்ஸ்னா ஒரு குவாட்ரைன்னாக்க 4 லைன் இருக்கும். ஸோ 5 குவாட்ரைன்ஸ், ஸோ 20 லைன்ஸ் இருக்கிற மாதிரி இந்த போயம் அமைஞ்சிருக்கு. இந்த போயமோட ரைம் ஸ்கீம் ABCB. மெட்ரிக்கல் ரிதம் பார்த்தீங்கன்னா அயாம்பிக் டெட்ராமீட்டரும் அயாம்பிக் ட்ரைமீட்டரும் இருக்கும். அயாம்பிக் டெட்ராமீட்டர் ஃபர்ஸ்ட் லைன்லையும் தேர்ட் லைன்லையும் பண்ணியிருப்பாங்க. அயாம்பிக் ட்ரைமீட்டர் செகண்ட் லைன்லையும் ஃபோர்த் லைன்லையும் பண்ணியிருப்பாங்க. இந்த போயம் ஐ ஃபெல்ட் அ ஃபியூனரல் இன் மை பிரெயின் ஒரு டிஸ்டர்பிங்கான போயம்னு சொல்லலாம். ஒரு டெரிஃபைங்கான போயம், ஒரு ஹாரரான ஒரு போயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் அவங்களோட ஃபியூனரலே அவங்க பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்பீக்கர் இறந்துட்டாங்க, ஆனா அவங்களுக்கு கான்சியஸ்னஸ் இருக்கு. அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியல, ஆனா உணர முடியுது, கேட்க முடியுது. ஸோ இதுதான் சிச்சுவேஷன். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல தான் இந்த ஹோல் போயமும் அக்கர் ஆகுது. ஸோ இப்போ நம்ம போயம்குள்ள போயிடலாம். ஐ ஃபெல்ட் அ ஃபியூனரல் இன் மை பிரெயின் அண்ட் mourners to and fro keep treading and treading till it seemed that sense was breaking through. And when they all were seated, a service like a drum kept beating till I thought my mind was going numb. And then I heard them lift a box and creak across my soul with those same boots of lead again. Then space began to toll, as all the heavens were a bell, and being but an ear, and I, and silence, some strange race, wrecked solitary here. And then a plank in reason broke, and I dropped down and hit a world at every plunge and finished knowing then. So இதான் இந்த போயம். இந்த போயிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பாசஸ் இருக்கும், நிறைய கமாஸ் இருக்குது, நிறையா டேஷஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்களோட தாட் ப்ராசஸ். நம்ம செஷூரா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு பாஸ் அதை கிரியேட் பண்ணுறதுக்காக அதை தான் இந்த டேஷஸ் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த போயம் பயங்கர ஒரு டிஸ்டர்பிங்கான போயம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த போயமோட எக்ஸ்பிளனேஷன் இப்போ பார்க்கலாம். ஐ ஃபெல்ட் அ ஃபியூனரல் இன் மை பிரெயின். ஸோ யூஸ்வலாக ஃபியூனரல் அப்படிங்கிறது என்ன, யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த இறந்தப்ப நடக்கிற அந்த சடங்குகள், அதுதான் ஃபியூனரல். ஐ ஃபெல்ட் அ ஃபியூனரல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு ஃபியூனரலுக்கு போக முடியும், அதையே பார்க்க முடியும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐ ஃபெல்ட் அ ஃபியூனரல் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு ஃபியூனரலை ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதுவே ரொம்ப ஒரு வியர்டான விஷயம். அதுவும் எங்கே ஃபீல் பண்ணுறாங்கன்னு பாருங்க, அவங்க பிரெயினில் ஃபீல் பண்ணுறாங்க. ஐ ஃபெல்ட் அ ஃபியூனரல் இன் மை பிரெயின். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன்ஸே நீங்கள் ரொம்ப யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஐ ஃபெல்ட் அ ஃபியூனரல் இன் மை பிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் mourners to and fro keep treading till it seemed that sense was breaking through. ஸோ இந்த மோனர்ஸ் அப்படின்னா இங்கே வந்திருக்க அந்த இறுதிச் சடங்குக்காக வந்திருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, நடந்துகிட்டே இருக்கிறாங்க, குறுக்கு நடுக்கும் நடந்துகிட்டே இருக்கிறாங்க. டில் இட் சீம்ட் தட் சென்ஸ் வாஸ் பிரேக்கிங் த்ரூ. ஸோ இது யாரோட ஃபியூனரல் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல, ஆனால் இந்த உணர்வுகள் மட்டும் அவங்களுக்கு இருக்குது. யாரோ நடக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியுது. அண்ட் when they were all seated, a service like a drum kept beating till I thought my mind was going numb. ஸோ இந்த மோனர்ஸ் நடக்கிற சத்தத்துக்கு அப்புறம் என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அமைதியாக போய் அவங்கவுங்க சீட்டில் உட்காந்துட்டாங்க. அப்போ என்ன நடக்குது, ட்ரம் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஸோ சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க அவங்க கிறிஸ்டியானிட்டி ரிலீஜியனில் இந்த ஃபியூனரல் சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபியூனரல் இது ஸ்டார்ட் ஆகுது, அந்த சர்வீஸ் பண்ணுவாங்க. அப்போது அது முடிஞ்சிட்டு ட்ரம் வாசிப்பாங்க. ஸோ அந்த ட்ரம்மோட சவுண்ட் இவங்களுக்கு கேட்குது. அந்த ட்ரம்மோட சவுண்ட் கேட்க மை மைண்ட் வாஸ் கோயிங் நம்புடன்னு செயல் இழுக்கிறது. ஸோ மைண்ட் சுத்தமாக என்னால் எதுவுமே யோசிக்க முடியல. அந்த அளவுக்கு என்னோட மைண்டே டோட்டலாக பிளாங்க் ஆகுது, மறத்து போகுது இந்த ட்ரம்மோட சவுண்ட்னால.
அதனால ஃபர்ஸ்ட் அவங்க கேட்குற சவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூனரலுக்கு வந்தவங்க வந்து நடந்து போகிறது, கீப் ட்ரெடிங் அண்ட் ட்ரெடிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து ட்ரம்ஸ் கீப் பீட்டிங் அண்ட் பீட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஐ ஹர்ட் தெம் லிஃப்ட் அ பாக்ஸ் அண்ட் க்ரீக் அக்ராஸ் மை சோல். ஸோ இப்போதான் வந்து என்ன சவுண்ட் அவங்களுக்கு கேட்குதுன்னா ஒரு பாக்ஸ் அப்படியே லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் க்ரீக் அக்ராஸ் மை சோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட சோலே வந்து அப்படியே ஒரு ஷாக் ஆகுற மாதிரி, க்ரீக் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல தான் அவங்க என்ன ரிவீல் பண்றாங்க, இவங்களோட டெத்தை பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் வந்து இறந்துட்டாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு சில கான்ஷியஸ் மட்டும் இருக்குது. அந்த அவங்க வந்து அந்த ஃபியூனரல் பாக்ஸ்குள்ள, அந்த சவப்பெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்குள்ள வந்து இருக்கிறாங்க. ஆனா ஒரு சில கான்ஷியஸ், இந்த கேட்கக்கூடிய திறமை, உணரக்கூடிய திறமை மட்டும் அவங்களுக்கு இன்னும் இருக்குது. ஸோ ஐ ஹர்ட் தெம் லிஃப்ட் அ பாக்ஸ் அண்ட் க்ரீக் அக்ராஸ் மை சோல். எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஐ ஃபெல்ட், என்னோட சோலே வந்து ஒரு மாதிரி க்ரீக் ஆன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. வித் தோஸ் சேம் போர்ட்ஸ் ஆஃப் லெட் அகெயின் தென் ஸ்பேஸ் பிகான் டு டால். ஸோ இந்த பாக்ஸை வந்து கேரி பண்ணிட்டு அவங்க எங்கேயோ வந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. as all the heavens were a bell, being but an ear, and I, and silence, some strange race, wrecked solitary here. ஸோ இந்த ப்ரொசஷன், அதாவது ஃபியூனரல் ப்ரொசஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சவப்பெட்டியை வந்து சுமந்துட்டு நடந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த ஜேர்னி வந்து இவங்களுக்கு தெரியுது, கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாம ஆகுது. ஹெவன்ஸோட பெல் சத்தம் வந்து எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் வந்து வேற ஒரு உலகத்துக்கு நான் போய்கிட்டு இருக்கிறேன். நான் எப்படி உணர்றேன் அப்படின்னா, சுத்தமாக நிசப்தமாக இருக்குது. நானே ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ரேஸாக நான் வந்து உணர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுவரையிலும் அவங்க என்ன ரேஸ்ல இருந்தாங்க, ஹியூமன் ரேஸ்ல இருந்தாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஹியூமன் கிடையாது. ஸோ ஷீ இஸ் டெட் இல்லைங்களா. அந்த ஸ்பீக்கர் ஷீ ஆர் ஹீன்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் எமிலி டிக்கின்சனோட ரொம்ப பர்சனலாக இருக்கிறதுனால நான் ஷீன்னு சொல்கிறேன். ஸோ ஷீ இஸ் டெட் அப்படிங்கிறதுனால she is now feeling wrecked and solitary அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து இங்கே தனிமையா உணர்றேன், எல்லாமே உடைஞ்சு போன மாதிரி உணர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. Final stanza. And then a plank in reason broke, and I dropped down and hit a world at every plunge, and finished knowing, and then அப்படின்றதோட போயம் வந்து முடியுது. ஸோ இந்த தூக்கிட்டு போனாங்க இல்லையா அந்த சவப்பெட்டியை, அவங்க வந்து கொண்டு போய் எங்கே வைக்கிறாங்க, தென் அ பிளாங்க் இன் ரீசன் ப்ரோக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு குழி இல்லையா, அந்த குழியில வந்து இறக்குறாங்க, அந்த சவ குழியில வந்து அந்த பெட்டி வந்து இறக்குவாங்க. ஐ டிராப்ட் டவுன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து இந்த எடுத்துட்டு போனவங்க அங்க வந்து கீழே அப்படியே அந்த சவப்பெட்டியை வந்து கீழே வைக்கிறாங்க. அண்ட் ஹிட் அ வேர்ல்ட் அட் எவ்ரி பிளஞ்ச். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அவங்க இறக்குறாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் வந்து அவங்க இந்த உலகத்தை விட்டு இன்னொரு உலகத்துக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஃபினிஷ்ட் நோயிங் தென், அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு கான்ஷியஸும் இல்லை. ஐ ஃபினிஷ்டு நோயிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த உலகத்தோட இருந்த அந்த இதுவும் கட் ஆயிடுச்சு, இந்த கான்ஷியஸாக இருந்தது இல்லையா இப்போ ஒரு சோல், அந்த சோலும் வந்து கட் ஆயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு யாருக்கும் எதுவும் தெரியாது. ஸோ இது வந்து ஒரு பயங்கர ஒரு ஹாண்டிங்கான போயம். ஸோ யாருக்கும் வந்து இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது எதுவுமே தெரியாது நமக்கு. ஆனால் எமிலி டிக்கின்சன் வந்து அது என்னமோ ஃபோர்ஸி பண்ண மாதிரி, அவங்களோட ஃபியூனரல் அவங்க வந்து ஃபோர்ஸி பண்ண மாதிரி எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த போயமுக்கு பார்த்தோம்னா 2 இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு. ஒன்று வந்து நான் இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன இன்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபியூனரல் ஷி ஃபெல்ட் இன் ஹர் பிரெயின் வாஸ் ஹர் ஓன். அவங்களோட ஃபியூனரலை தான் வந்து அவங்க நினைச்சு ஐ ஃபெல்ட் அ ஃபியூனரல் இன் மை பிரெயின் அப்படின்னு சொல்லி இந்த போயம் எழுதியிருக்காங்க. த காஃபின் வாஸ் ஹர் ஓன், அவங்களோட காஃபின்ல இருக்காங்க. த புட்ஸ் ஆஃப் லீட் வேர் தோஸ் ஆஃப் ஹர் ஓன் பால் பேரர்ஸ். அதாவது இந்த அந்த பூட்ஸ் சவுண்ட் கேட்குதுன்னு சொல்றாங்கல்ல, அது வந்து அந்த ப்ரொசஷன் தூக்கிட்டு போறாங்க இல்லையா, அவங்களோட சவத்தை தூக்கிட்டு போற அவங்களோட சவுண்டு தான். ஷீ இஸ் சைலண்ட் பிகாஸ் ஷீ இஸ் டெட். ஷீ இஸ் பிளைண்ட் பிகாஸ் ஹர் ஐஸ் ஹாவ் பீன் க்ளோஸ்ட் இன் டெத். ஷீ கேன் ஹியர், அவங்களால கேட்க முடியுது. ஷீ கேன் ஃபீல் பட் ஷீ இஸ் நோ லாங்கர் லிவிங். அவங்க வந்து வாழலை, அவங்க வந்து இறந்துட்டாங்க. அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு காது கேட்குது, அவங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது. She is not breathing like a human being.
ஷீ இஸ் நாட் லிவிங், ஷீ இஸ் நாட் ப்ரீத்திங். இது ஒன்று தான் நின்று போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு டெரிஃபையிங் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டெத். அதாவது கண்ணு மூடி நமக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் வேற எந்த இதுவுமே வேலை செய்யாமல் ஒரு கான்ஷியஸ்னஸ்லேயே நம்ம வந்து நம்மளோட டெத்தையே வந்து பார்க்குற மாதிரி இருக்கிற ஒரு போயம். அதனால பயங்கர ஹாண்டிங்காக இருக்குது. இதுக்கு இன்னொரு இன்டர்பிரிட்டேஷனும் இருக்குது. ஆக்சுவலாக இவங்க வந்து ஃபியூனரல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றது வந்து இந்த அவங்களோட டெத்தை பத்தி கிடையாது அப்படிங்கிற ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட சானிட்டி, அவங்களோட ரீசனிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் பண்றாங்க. பிகமிங் இன்சேன் அப்படின்னா மேட் ஆகிறதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இவங்க வந்து போயம் மேல இருக்கிற அந்த இதனால கொஞ்சம் கொஞ்சமா ரியல் வேர்ல்டு எது, ட்ரீம் வேர்ல்டு எது, ரியாலிட்டி எது, போயம் எது அப்படிங்கிற அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து செகண்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஐ ஃபெல்ட் a funeral in my brain அப்படின்னா இந்த பிரெயினை வச்சு இவங்க சொல்றாங்க. ஏன்னா மைண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கலாம், நான் மைண்டுன்னு சொல்லலை, ஆனால் பிரெயின் சொல்றாங்க அப்படின்னா அது ரீசனிங்கா சொல்றாங்க. ஸோ என்னோட பிரெயினுக்கு வந்து ஒரு ஃபியூனரல் நடந்துருச்சு, ஸோ ரீசனிங் பவர் வந்து போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த போயம் வந்து ஒரு வகையில் வந்து இன்டர்பிரேட் பண்ணலாம். இட் இஸ் பாசிபிள் தட் த ஸ்பீக்கர் மீன்ஸ் டு கம்யூனிகேட் ஷி ஃபீல்ஸ் ஷி இஸ் லூசிங் அ பார்ட் ஆஃப் ஹர் செல்ஃப் அண்ட் தட் பார்ட் ஆஃப் ஹர் செல்ஃப் இஸ் ஹர் சானிட்டி, her reasoning and her ability to think clearly. ஸோ அந்த மாதிரி ஒரு கோணத்தில் இந்த போயம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டை வந்து அவங்க லூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட சானிட்டி. I felt a funeral in my brain and mourners to and fro keep treading and treading till it seemed that sense was breaking through. என்ன நடந்துட்டு எல்லா இருக்கிற இந்த டிஸ்டர்பன்ஸ். அப்பவும் வந்து இவங்க என்ன மெட்டஃபர் யூஸ் பண்ணுறாங்கன்னா டெத் மெட்டஃபர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஃபேமஸ், ரொம்பவுமே அவங்களுக்கு ஒரு அஃபெக்ட் ஆனது. பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத்லேயே பார்த்தோம், ஷீ இஸ் ரியலி ரியலி பேஷனேட் அபவுட் டெத். ஸோ டெத்தை வந்து ஒரு மெட்டஃபராக வச்சு அவங்களோட லைஃப்பில் அவங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரீசனிங் எபிலிட்டியை வந்து லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிற மாதிரியும் ஒரு செகண்ட் இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. ஸோ இவங்க இந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து லைஃப்பில் பயங்கரமாக ட்ரபிள்டாக இருந்திருக்கணும். ஸோ அதை எப்படி சொல்கிறாங்க, இந்த மோனஸ் ட்ரெட்டிங் அண்ட் ட்ரெட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ட்ரம் சர்வீஸ் கீப் பீட்டிங் அண்ட் பீட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது வாழ்க்கையில் வர அந்த டிஸ்டர்பன்சஸ், இவங்க வந்து ரொம்ப நாளாகவே ஸ்பின்ஸ்டராகவே இருந்திருப்பாங்க. ஸோ அந்த லைஃப்பில் இருந்த ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் சேர்த்து அவங்கள வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸ்க்கு நடுவில் ஒரு போயட்ரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய சேலஞ்ச். அவங்க மைண்டே வந்து நம்பாயிருச்சு. இந்த இவ்வளோ ப்ராப்ளம்ஸில் வந்து அவங்களால எதுவுமே வந்து எழுத முடியல, அவங்க மைண்டே வந்து நம்பாயிருச்சு, டோட்டலாக மறத்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. Then I heard them lift a box and creak across my soul with those same boots of lead again. Then space began to toll. So கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட அந்த ரீசனிங் எபிலிட்டி, அவங்களோட சானிட்டியை வந்து போய் புதைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க. அவங்க ஸ்பிரிச்சுவலா கொஞ்சம் மாறுறாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் வந்து சொல்றாங்க. ஹெவன்ஸோட பெல்லு சத்தம் எனக்கு வந்து கேட்டுச்சு. அவங்க வந்து வாழ்க்கையில நிறைய தனிமையாக தான் இருந்திருக்காங்க, ஒரு தனிமை விரும்பியாக தான் இருந்திருக்காங்க. அவங்களோட லைஃப்ல ஒரு பாதி ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரூமை விட்டே அவங்க வந்து வெளியே வரல. ஸோ ஆல் த டைம் எப்படி இருந்திருக்காங்க, ரெக்டாக தான் இருந்திருக்காங்க, சாலிட்டரியா, அதாவது தனிமையிலேயே தான் இருந்திருக்காங்க. அவங்க அதிகமாக வந்து கம்பெனியை எதிர்பார்க்கல. அதே மாதிரி அவங்க வந்து யாரையும் திருமணம் பண்ணிக்கல, ரொம்ப சோஷியல் லைஃப்லையும் எதிர்பார்க்கல, தன்னோட போயம்ஸை பப்ளிஷ் பண்ணலை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து ஒரு சாலிட்டரி லைஃப் தான் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஸோ அந்த சாலிட்டரி லைஃப்பில் எவ்வளோ ஒரு மைண்டு டர்புலன்சஸ் எல்லாம் இருக்குமோ அதெல்லாம் வந்து இந்த போயமில் வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் தென் அ பிளாங்க் in reason broke and then I dropped down and hit a world at every plunge and finished knowing then. ஸோ டோட்டலாக அவங்களோட ரீசனிங் எபிலிட்டி அப்படிங்கிறதையே வந்து அவங்க இழந்துட்டாங்க. ஷீ பிகேம் அவங்க இம்மர்ஜ் இன் சம் அதர் வேர்ல்டு, வேற ஒரு வேர்ல்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். ஸோ இது வந்து இந்த போயமை இந்த மாதிரி 2 டைப்ஸாகவும் வந்து நம்ம இன்டர்பிரேட் பண்ணி பார்க்கலாம். ஒன்று வந்து அவங்களோட ஃபியூனரலே அவங்க பார்க்குற மாதிரி, ஏன்னா இந்த மாதிரி இருக்கிற கான்டெக்ட் அவங்க ஏற்கனவே எழுதியிருக்காங்க. ஐ ஹர்ட் அ ஃப்ளை பஸ் வென் ஐ டைட் அப்படிங்கிற அந்த போயம்லையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அவங்களோட அந்த டெத்தையே வந்து அவங்க வெளியே இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி கான்டெக்ட்ல இந்த போயம் புரிஞ்சுக்கலாம். இன்னொரு கான்டெக்ட் வந்து இந்த ஒரு கான்டெக்டாகவும் இருக்குது. ஸோ எக்ஸ்பிளனேஷன் வந்து இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை வந்து பார்த்துக்கோங்க, படிக்கிறேன். Funeral service is taking place within her mind. Funeral attendees are pacing back and forth. The speaker can only make out repetitive noises like drum noise, the walking, treading noise and the drum noise. Funeral procession is carried on. The mourners lift a coffin and carry it as they walk across the speaker's soul. Even the sky rings a bell.
The speaker, whose mind has been reduced to a numb silence, feels as though she is no longer human. She is referring to metaphorical floorboards in the speaker's rational mind that is breaking. It is creating a hole through which the speaker falls further and further down. While falling, the speaker seems to collide with entire worlds. The speaker's mind is shut down altogether, and the speaker is no longer able to understand anything at all. Just as the speaker is about to say what comes after the state, the poem ends. இந்த போயமோட தீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்னஸ், டெத், இர்ரேஷனல் யூனிவர்ஸ், மார்டாலிட்டி, இதெல்லாம் வந்து இந்த போயமோட மேஜரான தீம்ஸ். மேஜர் தீம் அப்படின்னா டெத்து தான். ஸோ ஒரு 5 பேராகிராஃபில் பயங்கரமான லாங் லாஸ்டிங் அண்ட் ஹாண்டிங் அண்ட் டெரிஃபைங் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க எமிலி டிக்கின்சன். இதுக்கு மெயினாக காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற இந்த பங்க்சுவேஷன்ஸ், அதை அந்த இடத்துல கரெக்டாக பாஸ் பண்ணி படிக்கும்போது நமக்கும் வந்து அந்த ஹாண்டிங் எஃபெக்ட் வந்து கிடைக்குது. ஸோ இந்த போயம் ஐ ஃபெல்ட் அ ஃபியூனரல் இன் மை பிரெயின், இந்த போயமோட சம்மரி உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.